இசை, என்ன என்னாச்சு? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் விஷால்? அது வந்து உன்கிட்ட உன்கிட்ட இத எப்படி ஓப்பனா பேசுறதுன்னு தான் இவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் நான் அமைதியா இருந்தா அது நமக்குள்ள இருக்கிற தூரத்தை இன்னும் அதிகமாக்கிடும். உனக்கு ஒரு பிரச்சனைனா என் மனசு ஏன் இவ்வளோ பதறுங்கிற உண்மைய நான் இப்ப கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இதுக்கு மேல இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறது, தள்ளி போடுறது எனக்கு விருப்பமே இல்லை இசை. அப்படி என்ன விஷயத்த சொல்ல போற விஷால்? சீக்கிரம் சொல்லு. ஆரம்பத்துல உன்னை தப்பா ஜட்ஜ் பண்ணி உன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது என்னோட தப்பு தான். ஆனா நீ எல்லார்கிட்டயும் காட்டுற அந்த அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் என்னையே அறியாம நான் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். நீ எவ்வளவு ஸ்பெஷல்னு எனக்கு புரிஞ்ச அந்த செகண்ட்ல இருந்து என் ஹோல் லைஃபும் ஒன்ன சுத்தியே தான் இருக்கு இசை. சாரி சாரி இசை, நான் ஏதோ ஒரு ஃபீல்ல திரும்பி நின்று பேசிட்டேன். முதல்ல நீ சொல்ல வந்தத சொல்லு விஷால். ஓகே இசை, நான் சொல்றதை விட அத நீயே பார்த்தா நல்லா இருக்கும் இசை. ஒரு நிமிஷம் விஷால். என்னாச்சு இசைக்கு? ஏன் அப்படி சொன்னா? இவ இப்படி பேச மாட்டாளே, இப்ப என்ன பண்றது? எனக்கு நீயும் வேண்டாம், உன்னோட இந்த திடீர் காதலும் வேண்டாம். ஓ, ஒருவேளை இதனால தான் அப்படி பேசியிருப்பாளோ? இதுக்கு மேல என்னால உன்னை காயப்படுத்த முடியாது. என்ன மன்னிச்சிரு விஷால். இசை, நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நோ சொன்னேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என்ன என்ன புரிஞ்சிருச்சு உனக்கு? நீ சொன்ன போய் அம்மாவுக்கு தெரிய வந்து இந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டிய சூழ்நிலை வந்தா அன்னைக்கு நான் எதுக்கு என் அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்படணும் அப்படின்னு நீ நினைக்கிற. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தானே என் காதல வேணான்னு சொல்ற. அப்படியெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. இனிமே எனக்காக எந்த வாழ்க்கையும் வேண்டாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு விஷால். பாரிசை, என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா எப்ப எடுக்கிற பாத்தியா ஒரு முடிவு, அது கம்ப்ளீட்டா முட்டாள்தனமான ஒரு முடிவு. அசோக், காட்டு. சாப்பிடுப்பா. அத்தை, ஸ்ரீஜா சொல்லுமா. இங்கதான் இருக்கீங்களா? ஆமாமா, அசோக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா சொல்லு. இல்லத்த, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி சைல்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கா. அவ தான் இங்க இருக்கிறதுலயே நம்பர் 1 லீடிங் டாக்டர். அவகிட்ட நம்ம இசையை கூட்டிட்டு போகலாமா? இசை தான் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல செக்கப் போயிட்டு இருக்காளே. அது தெரியும் அத்த. இருந்தாலும் இசைக்கு காது கேட்காததுனால குழந்தைக்கும் அந்த பிரச்சனை இருந்துடக்கூடாதுல்ல. எதுக்கும் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன். ஸ்ரீஜா, நீங்க ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் பயப்படாதீங்க.
இசை ஒன்றும் பிறக்கும் போதே காது கேட்காத பிரச்சனையோட பிறக்கலையே. சின்ன வயசுல அவங்களுக்கு நடந்த ட்ராஜடியால தான் காது கேட்காம போயிருக்கு. ஆமா அசோக், இருந்தாலும் குழந்தை விஷயத்துல எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம ஒன்றும் தெரியாத ஒருத்தவங்க கிட்ட இசையை கூட்டிட்டு போக போறது இல்லையே. ஸ்வாதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ எல்லாத்தையும் டீட்டெயிலா செக் பண்ணி சொல்லிடுவா. இசை 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 என்னத்த? சீக்கிரமா கிளம்புமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். என்னாச்சு அத்தை? உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஐயோ, நான் நல்லாதாம்மா இருக்கேன். என்ன மாதிரியே உன் வயித்துல வளர்ற இந்த வீட்டோட வாரிசும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? அதுக்குதான். இசை, அத்தை இப்படி சொல்றேன்னு வருத்தப்படாத. உனக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்க பெருசாவே எடுத்துக்கல. அதே நேரம் குழந்தைக்கும் பொறுக்கும் போதே ஏதாவது பிரச்சனை இருந்து அத நாம கவனிக்காம விட்டுடக்கூடாதுன்னு தான். இருக்கிறதுலயே தி பெஸ்ட் டாக்டர் ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட். அவங்க கிட்ட ஸ்ரீஜாவை அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லிருக்கேன். நீ கிளம்பு இசை, இப்பவே போய் நாம செக் பண்ணிட்டு வந்துடலாம். அத்தை, இப்பவே போகணுமா? நம்ம நாளைக்கு போலாம் அத்தை. இல்லம்மா, இதெல்லாம் தள்ளி போட வேணாம். ஸ்ரீஜா சொன்னதுல இருந்து எனக்கு மனசே கேட்கல. வா, நம்ம இப்பவே போயிட்டு வந்துடலாம். இசை, அத்தை இவ்ளோ சொல்றேன், ஏமா யோசிக்கிற? வாமா, வா. பாவம் இசை நீ. இப்போ இங்க இருந்து போற இசை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது இருக்க போறது இல்ல. ஆனா உன் அத்தை தான் ரொம்ப பாவம். விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எதுவும் வராம இருக்கணும். நல்லா கடவுளை வேண்டிக்கோ. இங்க பாரு, போட்டி உனக்கும் எனக்கும் மட்டும்தான். நாம 2 பேர் மட்டும்தான் இதுல இருக்கணும். தேவையில்லாம அத்தைய இதுல இழுக்காத. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்கிக்க மாட்டேன். அப்புறம் நான் அமைதியாவும் இருக்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ. ஹே, ஃபீல் பண்றியா? நல்லா ஃபீல் பண்ணு இசை, இன்னும் நல்லா ஃபீல் பண்ணு. போட்டி உனக்கும் எனக்கும் தான். ஆனா அதுக்கு காரணம் அந்த சுபத்ரா துடி துடிச்சு சாகணும். அதுதானே?